ஆதியாகமம் 3:9. நீ எங்கே இருக்கிறாய்? நான் யாரு? நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன்? என்னோட நோக்கம் என்ன என்ற கேள்வியெல்லாம் உங்கள் ஆழ்மனதில் தோன்றி கொண்டிருக்கிறதா? எழுந்திருக்கிறோம், டெய்லி செய்கிறதையே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்க்கை ஒரு பிடிப்பே இல்லாமல் போகுதுன்னு தோணுதா? நீங்கள் இன்னும் கர்த்தர் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் கூறல என்று தான் அர்த்தம். நீங்கள் இன்னும் கர்த்தருடைய பார்வைக்கு மறைந்து தான் இருக்கிறீங்க. நீங்கள் மறைந்திருக்கிற இடத்தோட தன்மை தான் உங்களுக்கு இந்த கேள்விகளை உண்டாக்கிட்டு இருக்குது. நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போய் அவரோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லி அவர் முன்னாடி நில்லுங்களேன். ஏசப்பா, நான் இங்கே தான் இருக்கிறேன், இந்த பாவத்தில் தான் இருக்கிறேன், என் நிலைமை இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நிலைமையை சொல்லி அவர் முன்னாடி நில்லுங்களேன். நீங்கள் எதையும் மறைக்க வேண்டாம். எப்படி இருக்கிறீங்களோ, எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ, எந்த பாவத்தில் இருக்கிறீங்களோ அதை சொல்லி அப்படியே போய் அவர் முன்னாடி நில்லுங்களேன். சகரியா 3:3 சொன்ன விஷயம் உங்களுக்கு நடக்கும். சகரியா 3:3 என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸ்க்ரோல் பண்ணுறதை நிறுத்திட்டு போய் உங்கள் பைபிளை எடுத்து படித்து பாருங்கள்.